தமிழகத்தில் காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாகவும் நீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய உரிமையை பெற்றுத்தரும் முயற்சியிலும் மேகதாது அணை விவகாரத்திலும் கர்நாடக அரசை பேசுவதற்கு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் வருகிற 3ஆம் தேதி கர்நாடக பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகள் கர்நாடக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடும் வேதனைக்கு உள்ளாகி வருகின்றனர். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த விவகாரத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் கண்டன குரல்களை எழுப்பி வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக தமிழக முதலமைச்சர் ஒரு அதிரடி உத்தரவாக தற்போது தனது பயணத்தை உறுதி செய்திருக்கிறார். தனது ஆட்சி அதிகாரத்திற்கு ஆதரவு நிலை தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் தனது அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதால் காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநிலத்தின் மென்மை போக்கை கையாளுவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதார நிலையை காப்பாற்றுகிற தார்மீக பொறுப்பு தன்னிடம் இருப்பதாகவும் எதிரொலிக்கும் வண்ணமாக தன்னை உறுதி செய்யும் வண்ணமாகவும் தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரை நேரில் சந்தித்து தமிழக உரிமைகளுக்காக போராடப் போவதாகவும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள தனது அரசு தெளிவான மனநிலையில் உறுதியுடன் இருப்பதாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் எனவே 3ஆம் தேதி கர்நாடகா சென்று அங்கு மாநில முதலமைச்சர் சிவக்குமாரை நேரில் சந்தித்து தமிழகத்தின் உரிமையை நிச்சயம் நிலைநாட்டுவதற்கான முனைப்புகளை வேகப்படுத்தவும் தயாராகிவிட்டார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த நிலையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சரை நோக்கி 6 முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். காவேரி மேலாண்மை ஆணையத்தின் தமிழகத்தின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் போது பிரதமரை நீங்கள் சந்தித்து பேசாதது ஏன் என்பதான கேள்விகளையும் நீர்வளத்துறை அமைச்சரின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பதான கேள்விகளையும் கர்நாடக அரசை எதிர்த்து கேட்க அச்சப்படுவது போன்ற தங்களுடைய நிலைப்பாட்டுகளில் போதிய விளக்கமில்லாமல் இருப்பது ஏன் என்பதான கேள்விகளையும் கேட்டிருக்கிறார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் அளிக்க வேண்டும் என்றும் தவிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரண தொகுப்புகளையும் உடனடியாய் வழங்க வேண்டும் என்பதான பல கேள்விகளையும் ஒட்டுமொத்தமாய் முழங்கியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த விவகாரத்தை வரும் 5ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுகிற நிலையில் எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து அரசியல் செய்ய காத்திருக்கும் இந்த நிலையிலும் இந்த விவகாரம் சட்டப்பேரவையில் எதிரொலிக்கக்கூடிய சூழலில் இதை கையாளும் விதமாக 3ஆம் தேதியே தனது பயணத்தை கர்நாடகாவுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். அங்கு கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரை சந்தித்து ஏற்கனவே காவேரி மேலாண்மை ஆணைய வாரியம் நமக்கு தந்திருக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் தந்திருக்கும் உரிமைகளையும் மீட்டெடுக்கும் பொருட்டும் கடந்த 2 மாதங்களாக குறிப்பாக ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய 2 மாதங்களில் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டிப்பதுடன் தனது உரிமையை நிலைநாட்டும் விதமாகவும் தமிழகத்திற்கு தண்ணீரை பெற்று வரும் முனைப்பாகவும் இந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் தமிழகத்தின் ஆளுமைக்குரிய ஆட்சி பீடத்திற்கு ஆதரவு நிலை தந்து தனது தலைமையிலான ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் எனவே காங்கிரசுடன் சமரசம் செய்து கொள்ள ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. தனக்கான உரிமைகளும் தமிழக மக்களின் வாழ்வாதார உரிமைகளும் குறிப்பாக டெல்டா விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதிலும் தனது தீர்க்கமான முடிவிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். எனவே அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஆளும் தாவேகா அரசுக்கு நெருக்கடிகளை தர முயற்சித்தால் அதை எதிர்கொள்வதற்கும் தயாராகவும் எந்த நிலையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒருபொழுதும் தான் காம்ப்ரமைஸ் ஆகப்போவதில்லை என்பதான நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்கிறார் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்.